வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி முருங்கைக்கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் உளுந்து, ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பையும் கலந்து நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் போடுங்க. போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி கெட்டியாக எடுங்க. அதில் உப்பு, பெருங்காயத்தூள், 2 வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகாயும் இஞ்சியும் உங்கள் தேவைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ முருங்கைக்கீரையை பொடுசாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அதை லேசாக தட்டணும். பருசாக தட்டினா கீரை வேகாது. உங்கள்கிட்ட எந்த கீரை இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தது, நான் சேர்த்துருக்கேன். இல்லை புதினாவும் கொத்தமல்லி நிறைய இருக்குன்னா உங்களுக்கு அது பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் வடையில் சேர்த்து செய்யலாம். நல்ல மிதமான தீயில் பொறுமையாக வேக வச்சு பொன் கலரில் எடுங்க. மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை வடை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.